இப்போது சபை என்கிறதான ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிற பொழுது அப்போ அடிப்படையாகவே தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் கிடையாது. நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் வேதத்தில் இருக்குது. அப்போ வேதம் தான் நமக்கு அடிப்படை அப்படின்னா வேதத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வேதத்தை கரெக்டாக எங்களை மாதிரி ஆளுங்க பேசுகிறாங்களா என்பதை என்னதுங்க மக்கள் கவனிக்க வேண்டியதுங்க அவசியம். ஏன்னா நம்ம இப்படி வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இப்படி தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது மத்தேயு 15:14 அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். ரைட். அப்போ நமக்கு போதிக்கிறவங்க அல்லது நான் உங்களுக்கு போதிக்கிறேன் அப்படின்னா அப்போ எனக்கு கண்ணு தெரியுதான்னு பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு யாருடையதுங்க? உங்களுடையது. இல்லை அப்படின்னு சொன்னால் நான் உங்களை தவறாய் வழி நடத்தினா நீங்கள் தவறாக போயிடுவீங்க. அதே மாதிரி தான் எல்லாருமே. அப்போது பேசுகிறவர்களுக்கு போதுமான தேவனுடைய அறிவு இருக்குதா, அவங்க வேதத்தை தான் பேசுகிறாங்களா என்பதை புரிந்து கொள்ள வேண்டியதுங்க அவசியமாக இருக்குது. அப்போ வேதம் சொல்லுது, அப்போது அப்படி நம்ம சோதிக்கலாமா அப்படின்னா வேதம் சொல்லுது சோதிங்க அப்படின்னு சொல்லுகிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது எல்லா மனிதர்களும் இப்படிதுங்க குறை உள்ளவர்களே என்று சொல்லுகிறது. ரோமரில் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது ரோமர் 3:4 அப்படி ஆக்க மாட்டாது, அப்படி ஆக்க மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும், தேவனே சத்தியபரர் என்றும், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. ரைட். அப்போ எந்த மனுஷன் பொய்யன் அப்படின்னு சொன்னா எந்த மனுஷனும் பொய்யன். இதுல பாரபட்சமே கிடையாது. பொதுவாக எப்படி ஒரு உளவியல் சித்தரிக்கப்படுகிறது அப்படின்னா கேட்கிறவங்க மட்டும்தான் பொய்யர்கள், பேசுகிறவர்கள் பொய்யர்கள் அல்ல என்கிறதான என்னதுங்க ஒரு உளவியல் பொதுவாகவே எந்த மார்க்கத்திலும் என்னதுங்க அல்லது எந்த என்னதுங்க போதனையிலும் என்னதுங்க அது சித்தரிக்கப்படுகிறது. ஒரு உளவியல். என்ன உளவியல் அப்படின்னா பேசுகிற எங்களுக்கு எல்லாம் தெரியும், கேட்கிற உங்களுக்கு தெரியாது என்கிறதான ஒரு உளவியல் என்னதுங்க பொதுவாகவே என்னதுங்க அது இறை நம்பிக்கையை சார்ந்திருக்கலாம், மற்ற எந்த போதனையை சார்ந்திருக்கலாம். அது ஒன்று பதிவு செய்யப்படுகிறது. அந்த பதிவு செய்யப்படுகிற பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா எல்லாமே அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாமல் என்ன இருக்கும் என்கிறதான ஒரு உளவியல் பதிவு வைக்கப்படுகிறதுனால நமக்கு தெரியாது என்கிறதுங்க. ஆனால் வேதம் சொல்லுது எந்த மனுஷனும் பொய்யன் இருந்துங்க சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது 116ஆம் சங்கீதம் 116ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது 116ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ரைட். எந்த மனுஷன் பொய்யன்? எந்த மனுஷனும் பொய்யன் இல்லையா? அப்போ எந்த மனுஷனும் பொய்யன் என்பது என்னதுங்க நாம் என்னதுங்க முதல்ல என்னதுங்க கரெக்டானதுங்க ஞாபகம் வச்சுக்கணும். 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பிரசங்கி 7:20 பிரசங்கி 7:20 ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ரைட்டா? அப்போ இங்கே ஒரு உளவியல் சித்தரிக்கப்படுகிறது. என்ன உளவியல் சித்தரிக்கப்படுகிறதுனா பேசுகிறவர்கள், போதிக்கிறவர்கள், போதகர்கள், பிரசங்கிமார்கள், ஊழியம் செய்கிறவர்கள் எப்படின்னா அவங்க என்னதுங்க பர்ஃபெக்ட். கேட்கிறவர்கள் எப்பொழுதுமே என்னதுங்க குறைவுள்ளவர்கள் என்கிறதா என்னதுங்க அல்லது அவங்களுக்கு தெரியாது என்கிறதான ஒரு உளவியல் சித்தரிக்கப்படுகிறது. இப்போ இந்த உளவியலுக்குள்ள மக்கள் சிக்கிக்கொள்றதுனால மக்கள் என்ன பண்றது கிடையாதுன்னா வேதத்தை ஆராய்ச்சி செய்வது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுது எல்லாரும் என்னதுங்க பொய்யர்கள் இல்லையா? எல்லார்கிட்டையும் என்னதுங்க குறை இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது ஏசாயா 2:22 நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ரைட். எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். அப்போ யாரெல்லாம் மூக்கு வழியாக மூச்சு விடுறாங்களோ என்ன பண்ணாதீங்க, அவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லுது. கரெக்டா? ஒருவேளை உங்களுக்கு போதிக்கிறவங்க மூக்கு வழியாக மூச்சு விடலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாங்க, அவங்கள நம்பலாம். கரெக்டா? யாருமே என்னதுங்க மூக்கு வழியாக மூச்சு விடாமல் என்னதுங்க இருக்க முடியாது. அப்போது வேதம் ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவாக பேசுகிறது. நம்மளை நியாயம் தீர்க்க போகிறது தேவனுடைய வசனம்.
யோவான் 12:48 நம்ம மீண்டும் வாசிக்கலாமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில், யோவான் 12:48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நான் சொன்ன வசனம் தான் என்ன பண்ணுங்க, அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எந்த தனி நபர்களும் என்ன பண்ண முடியாதுங்க, நியாய தீர்ப்பில் என்னதுங்க தப்பிச்சுக்க முடியாது. அதனால தான் வேதம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் 1-21 23 வரைக்கும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்போ பிதாவுடைய சித்தம் செய்கிறோமா என்பதை மட்டும்தான் நாம் பார்க்கணும். அப்போ இயல்பாகவே இன்றைக்கு தேவனை சார்ந்த விஷயத்தில் மக்கள் யாரை அதிகமாக நம்புகிறார்கள் அப்படின்னா என்னதுங்க, மனிதர்களை தான் நம்புகிறாங்க. யாருமே தங்களுடைய வேதத்தை எடுத்து அவர் பேசுவதும் அல்லது நான் பேசுவதும் வேதத்தில் அந்த வாசகம் இருக்கிறதா, அந்த பொருள் தான் பேசப்படுகிறதா என்பதை யாருமே என்னதுங்க பரிசோதித்து பார்ப்பது கிடையாது, இல்லையா? பொதுவாக இன்றைக்கி என்னதுங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக என்னதுங்க சில காரியங்களை சொல்கிறேன். பொதுவாகவே இன்றைக்கி உலகத்தில் பலவிதமான வார்த்தைகள் உண்டு, வாசகங்கள் உண்டு. உதாரணத்துக்கு லூசிஃபர்னா சாத்தான், கரெக்டா? எங்கேயாவது தமிழ் வேதாகமத்தில் இருக்குதா லூசிஃபர் என்கிற வார்த்தை? தமிழ் வேதாகமத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஆனால் லூசிஃபரை குறித்து நம்முடைய மக்கள் பக்கம் பக்கமாக பேசுவாங்க. ஏன் பேசுவாங்கன்னா, போதித்தவர்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதை என்ன பண்ணுறாங்க, அவர்கள் நம்புகிறார்கள். அதே மாதிரி இல்லையா, அந்தி கிறிஸ்து. இப்போ இயல்பாகவே ஒரு தத்துவம் என்னது விதைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தத்துவம் விதைக்கப்பட்டிருக்கிறது? கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லி, கரெக்டா? அப்போ பொதுவாக வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிற பொழுது என்ன இருந்துங்க, அந்தி கிறிஸ்துவை பற்றி இருந்துங்க போட்டிருக்குது. எங்கேயாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்தி கிறிஸ்து என்கிற வார்த்தை இருக்கிறதா என்று கேட்டால் மக்களுக்கு இருந்துங்க தெரியாது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுவாங்க. அந்தி கிறிஸ்து தான் சாத்தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனால் இது வேதத்தில் இருக்குதா ஒரு கேள்வி, இல்லையா? அடுத்தபடியாக இல்லை 666 36 என்னது அப்படின்னா என்னதுங்க, அது சாத்தான், இல்லையா? அல்லது அது என்னதுங்க, அது பிசாசு. இப்போ இந்த வார்த்தைகள் வேதத்தில் இருக்குது, ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்குதா? ஆமாம். இப்போ 666 என்பது வெளிப்படுத்தும் விஷயத்தில் இருக்குது. ஆனால் அந்த 666 சாத்தான் அங்கே சொல்லுகிறதா அப்படின்னு கேட்டதுங்க இல்லை. இது எல்லாத்துக்குமே என்னதுங்க மனிதர்களால் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அந்த விளக்கத்தை என்ன பண்ணுறாங்க, மக்கள் என்னதுங்க நம்புகிறார்கள். அப்போது நிச்சயமாகவே நாம் வேதத்தை சரியான முறையில் கற்றுக்கொள்வதும் புரிந்து கொள்வதும் அவசியமாக இருக்குது. நம்முடைய புரிந்து கொள்ளுதல் எல்லாரும் தவறு நம்ம சரி என்பது அல்ல. என்னன்னா, எல்லாரும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும். பேசுகிறவங்க தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார்களா என்பதை சோதித்து பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருடையதுங்க, கேட்கிறவர்களுடையது. ஏன்னா இன்றைக்கு எப்படி நமக்கு எல்லாருக்குமே என்னதுங்க ஒரு 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 புரிந்து கொள்ளுதல் உண்டு. ஒரு மனிதனை நாம் நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறது எல்லாருமே என்னதுங்க கரெக்ட் என்கிறதா என்னதுங்க ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்குது. கேட்டதுனே? ஆமாம். ஆனால் வேதம் என்னதுங்க அப்படி சொல்லலை. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் பேசுகிறா என்பது அல்ல, என்ன பேசினார் என்பது முக்கியம். அது வேதத்தில் இருக்குதா என்பதை பார்ப்பது அவசியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, இங்கே பரிசுத்த பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பட்டணத்துக்கு, பெரேயா பட்டணத்தா என்கிற பட்டணத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறார்கள். நமக்கு தெரியும், புதிய ஏற்பாடில் ஏறக்குறைய 27 புத்தகத்தில் 13 புத்தகங்களை எழுதினவர் என்னதுங்க அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போது 13 புத்தகங்களை எழுதின பவுல்
பெரேயா பட்டணத்தில் என்னதுங்க பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணுகிற பொழுது கேட்கிறவங்க, பவுலுக்கு தெரியாதா? அவர் பரிசேயனா இருந்துக்கிறாரு, அவருக்கு எல்லா வசனமும் தெரியும். அவருக்கு தெரியாமல் என்னதுங்க ஒன்றுமே இருக்காது. அவர் என்ன சொன்னாலும் என்னதுங்க கரெக்டாக தான் இருக்கும் என்கிற முடிவுக்கு அவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, வாசிக்கலாமே 17-11 வாசிக்கிற பொழுது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போ அவங்க பவுலும் சீலாவும் சொன்னதை கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்க பேசுனது வேதத்தில் இருக்கா என்பதை என்ன பண்ணாங்க, ஆராய்ந்து பார்த்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அவங்க தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோங்க, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இப்போ நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எப்பொழுது நீங்கள் நம்புகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் வேதத்தை நம்புவதை என்னதுங்க விட்டுட்டீங்க. அப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, எந்த சத்தியத்தை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிற பொழுதும் அது மனுஷனுடைய போதனையாகவோ அல்லது மனுஷனுடைய ஆலோசனையாகவோ மனுஷனுடைய கருத்துக்களாகவோ இருக்கக்கூடாது. ஏன்னா மனுஷனுடைய உபதேசத்தை சார்ந்து நம்ம என்ன செய்தாலும் அது பயனற்றது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் இருக்கிற பொழுது நாம் வாசிக்கிறோம் இல்லையா, 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். ரைட்டா? அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறார்னா, மனுஷருடைய உபதேசங்களை இல்லையா, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இங்க நம்மளாம் கவனிக்கணும், யாருக்கு தான் ஆராதனை செய்கிறாங்க? தேவனுக்கு தான். ஆனால் யாருடைய வார்த்தையினால் அதுங்க செய்கிறாங்க அப்படின்னா மனுஷருடைய உபதேசத்தினாலே. அப்போ மனுஷருடைய உபதேசத்தினாலே ஒருவர் தேவனுக்கே என்னதுங்க ஆராதனை செஞ்சாலும் அந்த ஆராதனை வீணான ஆராதனை. பல சமயங்களில் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி அப்படின்னு சொன்னால், என்னதான் இருந்தாலும் என்னதுங்க ஒரு எப்படியோ ஏதோ ஒரு வகையில் என்னதுங்க நாம் மக்களை தேவன்கிட்ட தான் வழி நடத்துகிறோம் அப்படின்னு கேட்டானதுங்க வேதாகமும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படியாவது நாம் மனிதனை தேவனிடத்தில் தான் வழி நடத்துகிறோம், அதனால் என்ன பேசினாலும் பரவாயில்ல, ரிசல்ட் தான் முக்கியம் அப்படின்னா என்னதுங்க அந்த ரிசல்ட் என்ன பண்ணலங்க வேதாகமும் என்னதுங்க ஒத்துக்கலை. இங்கே தான் சொல்கிறார். இதை நம்ம வாசிக்கிற பொழுது ஏசாயா 29ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஏசாயா 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட பயமா இருக்கிறது. தேவனுக்கு தான் பயப்படுறாங்க, ஆனால் அந்த பயத்தை தேவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன் ஏற்றுக்கொள்றது கிடையாது? நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணலங்க, அவன் என்ன பண்ணலங்க போதிக்கல. அந்த போதனையை கேட்டு அவனுக்கு விசுவாசம் வரல. ஒரு மனுஷனுக்கு எப்படி வேணாலும் விசுவாசம் வரலாமா? இல்லை இல்லை, ஒரு மனுஷனுக்கு என்னதுங்க இப்படித்தான் விசுவாசம் வர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ரோமர் 10:17, ரோமர் 10:17, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் எப்படி தான் வரணும்னா கேட்பதனாலே வர வேண்டும். எதை கேட்பதனாலே வர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதனாலே. அப்போ நம்ம ஏன் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்வது அவசியம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய விசுவாசம் அதன்படி வந்தால் தான் அதுங்க அந்த விசுவாசத்தை தேவன் ஏற்றுக்கிறார். ஏதோ ஒரு வகையில் நம்ம மக்கள் என்னதுங்க தேவன்கிட்ட நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நடத்துதல் என்னதுங்க வேதாகம் என்னதுங்க ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்போது எப்பொழுதுமே நம்முடைய கவனம் என்னவாக இருக்கணும்னா, நாம் படிக்கிற எந்த சத்தியங்களும் வசனத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா
உபதேசத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா, போதனைக்கு உட்பட்டு இருக்கிறதா, அல்லது ஒரு வசனத்தை சொல்லிட்டு அந்த வசனத்துக்கு நம்முடைய சொந்த கருத்துகள், கற்பனைகள், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அனுபவங்கள் இல்லையா, அதை சொல்றது உபதேசமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போது கேட்டவங்க எல்லாரும் எதை தான் கேட்டிருக்காங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை தான் கேட்டிருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை எவர் ஒருவர் கேட்டு விசுவாசிகள் ஆறார்களோ அந்த விசுவாசத்தை தான் இருந்துங்க வேதாகமம் சொல்லுகிறது. அப்போது நாம் வேதத்தை இருந்துங்க அதிகமாய் கற்றுக்கொள்வதும் ஆராய்ச்சி செய்வதும் அவசியமாக இருக்குது. அப்போது நாம் பார்த்தோம், கடந்த வாரம் நாம் பார்த்தோம், ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு விதமானதுங்க மக்கள் இருந்துங்க அவர் டீல் பண்ணியிருக்கிறார், அல்லது அவரோடு என்னதுங்க உறவு வைத்திருக்கிறார். அப்போது இன்றைக்கி பொதுவாகவே நம்ம எப்படி பேசுகிறவர்கள் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தேவன் என்கிட்ட பேசினார் தான் நம்ம சொன்னோம் இல்லையா. பேசினார்னு சொன்னாலோ, அல்லது தரிசனம் கண்டன்னு சொன்னாரோ, அல்லது தேவதூதன் வந்து பேசணும்னு சொன்னாரோ, அல்லது நான் சொப்பனம் கண்டேன், தரிசனம் கண்டேன்னு சொன்னாலோ, அல்லது தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னாலோ, அல்லது நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொன்னாலோ, இதெல்லாம் என்ன எடுத்துங்க மக்கள் என்னதுங்க நமக்கு எதுக்கு வம்பு, கரெக்டு அவர் சொல்கிறாரு நம்ம கேட்போம் போயிடலாம் அப்படின்னா நமக்கு வேத வசனம் அவசியம் இல்லை இல்லையா. அப்போ வேதம் சொல்லுது, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய விசுவாசம் வேத வசனத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ எந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிற பொழுதும் இதனதுங்க நம்ம ரொம்ப கவனமாக நாம் நினைவில் கொண்டு இந்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ நாம் ஃபஸ்ட்டு நாம் பார்த்தோம், தேவன் வந்து கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசமாக இருக்க மாட்டார் என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது இல்லையா, நாம் ஒரு சபை என்பது ஒரு ஒரு கூட்டமாக, அல்லது இங்கே புரிந்து கொள்வதற்காக நாம் வாசிக்கிற பொழுது வேதம் எப்படி பேசுகிறது அப்படின்னா, எபேசியர் நிருபம் 1 அதிகாரம், எபேசியர் நிருபம் 1 அதிகாரம் 3 மற்றும் 4 வாசிக்கிற பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து மூலமாய்தான் என்னதுங்க ரட்சிப்பு என்பதும், இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் பாவ மன்னிப்பு என்பதும் முன்பு குறிக்கப்பட்டது இல்லையா. அதே மாதிரி தான் பார்த்தோம். 3 அதிகாரம் 10 வசனம் வாசிக்கிற பொழுது, எபேசியர் 3 அதிகாரம் 9-10, தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்போ இந்த தேவனுடைய அனந்த ஞானமானது இயேசு கிறிஸ்து மூலமாய் இல்லையா, அந்த தேவனுடைய அந்த அனாதி திட்டம் என்ன அது அப்படின்னா சபையின் மூலமாக எடுத்துங்க தெரிய வர வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ சபை அப்படின்னா என்ன அப்படின்னா, சபை என்பது நிறைய பேர் இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. சபைனா என்ன அப்படின்னா நிறைய பேர் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க இந்த வாசகத்தை இல்லையா. ஆமாம், முதல்ல அதையும் நம்ம நாம் பார்த்துட்டு இருந்துங்க அடுத்த கருத்துக்குள்ளே நம்ம போகலாம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 17 வாசனையா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அடுத்தபடியாக மக்கள் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்னி கட்டிடம் வந்து சபைன்னு பேசிடுறாங்க, இல்லைனா நாம் ஒவ்வொருவரும் ஆலயம்னு பேசிடுறாங்க. கரெக்டா? நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சரீரம் நம்ம தான் அவருடைய ஆலயம், இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது என்று பண்ணுறாங்க, புரிந்து கொள்கிறார்கள். இதற்கு இப்படி தான் இதுங்க பொதுவாகவே விளக்கப்படுத்தப்படுகிறது. இங்கே சொல்கிறது நீங்கள். இப்போ தமிழில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள்ங்கிற வார்த்தை
2 கருத்தில் பொருள்படும். நீங்க என்பது மரியாதை நிமித்தமாக நீங்க அப்படின்னு சொல்றது, அல்லது நீங்க அப்படின்னு சொன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மக்களை பேசுவது. 2த்துக்கும் இந்த நீங்கன்ற வார்த்தை பயன்படும். இங்கிலீஷ்லையும் அதே மாதிரி தான், யூ ஆர் அப்படின்றது இல்லையா. அந்த யூஆர்ன்றது சிங்கிள்லையும் இருக்கும், ப்ளூரல்லையும் இருக்கும். இப்போ தமிழில் சொல்லும்போது நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நம்ம இங்கே பார்க்கணும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். இந்த கொரிந்து சபையாருக்கு எழுதுகிற போது இங்கே என்ன சொல்றாருன்னா, நீங்களே அந்த ஆலயம் என்று கொரிந்து சபையாரை பார்த்து, அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். நீங்க தான் அந்த ஆலயம்னு சொல்லிட்டு. ஆனால் பல பேர் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நாம தான் அந்த ஆலயம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயம்னு புரிஞ்சுக்கிறாங்க. நமக்குள்ளாக தேவன் வாசம் செய்கிறான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இல்லையா? நம்ம இன்னொரு வசனமும் நம்ம பார்ப்போம், ரைட்டா? அப்போ இங்கே சொல்லுகிற வசனம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே ஒரு வசனம் என்ன குறிக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும். ஒரு வசனம் என்ன சொல்லுது என்பதை அந்த இடத்துல போய் அதனுடைய பகுதியில் நாம் வாசிக்கிற பொழுது என்ன கருத்து சொல்லப்படுகிறது. நீங்கள் வாசிக்கிற பொழுது இங்கே 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது நம்ம வாசிக்கிறோம். அங்கே 5 வாசிக்கிற பொழுது 5:4 வாசிக்கலாம். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. ரைட். அப்போ நல்லா பாருங்க, 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தில் என்ன பிரச்சனை கொரிந்து சபையில் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்குள்ளாகவே ஒரு பிரிவினை இருந்துச்சு. வேதத்தில் சொல்லப்படுகிற அல்லது இயேசு கிறிஸ்துவினால் கட்டின சபைக்குள்ளாகவே ஒரு பிரிவினை இருந்துச்சு. என்ன பிரிவினை இருந்துச்சுன்னா, நாங்களாம் பவுலை சேர்ந்தவங்க, நாங்கள் அப்போலோவை சேர்ந்தவங்க, நாங்கள் கேபாவை சேர்ந்தவங்க, நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவங்க, ஒரு பிரிவினை இருந்துச்சு. அந்த பிரிவினையை சொல்லுகிற பொழுது அவர் சொல்றாரு, அதனுடைய அடிப்படையில் தான் கீழே பேசிக்கிட்டே வரும்போது கீழே சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம். கீழே அடுத்த வசனம் படிக்கிற பொழுது 17ஆம் வசனம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்போ நீங்க சபைக்குள்ளாக வேதத்தில் சொல்லப்படுகிற, நான் மீண்டும் சொல்றேன், வேதத்தில் சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட்ட சபை, அல்லது நான் கட்டுவேன்னு சொன்ன சபை, இயேசு கிறிஸ்துவால் கட்டப்பட்ட சபை, வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சபையில ஒருவர் பிரிவினை உண்டாக்குனா, வசனம் சொல்லுது, அவனை தேவன் கெடுப்பார். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதான்னு பாருங்க. 2 கருத்துக்கள் இங்க. ஒன்று, சபை என்பது நம்முடைய சரீரம்னு பேசக்கூடாது. அதாவது இங்கே ஆலயம் என்பது நம்முடைய சரீரம்னு பேசக்கூடாது. இந்த வசனத்தை காமிச்சிட்டு, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கொரிந்து சபையாரை பார்த்து பேசுகிறது. அங்கே எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சபை என்பது என்னதுங்க, ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இல்லை இல்லையா, அது ஒரு குரூப் இல்லையா, அவங்க சேர்ந்துருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் கெடுக்காதீங்க, சபையில் நீங்கள் பிரிவினை உண்டாக்குங்கிறீங்க, ரெண்டகம் பண்ணுறீங்க இல்லையா. இந்த ரெண்டகம் பண்ணுறது என்ன அர்த்தங்க? ரெண்டகம்னு என்னதுங்க? திரிச்சு விடுறது. அந்த திரிச்சு விடுறதுன்றது வேத வசனம் என்ன சொல்லுதுங்க? ரெண்டகம் செய்யுதுன்னு வசனம் சொல்லுகிறது இல்லையா. 1 சாமுவேலில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15 இது வேதத்தில் சொல்லப்படுகிற சபைக்கு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. இப்போ எப்படி ஈக்குவேட் பண்றாரு பாருங்க. இரண்டகம் பண்ணுதல்னா என்ன அர்த்தங்க? யாராவது நீங்க கேட்டீங்கன்னா பில்லி சூனியம் வைப்பீங்களா? யாருன்னா பில்லி சூனியம் வைக்க தெரியுமா? அப்படி ஒரு குரூப் இருக்குது இல்லையா. பில்லி சூனியம் வைக்கிறாங்கன்னு ஒரு குரூப்பு, எடுக்கிறாங்கன்னு ஒரு குரூப்பு, அதை விட்டுருங்க. இப்போ யாராவது பில்லி சூனியம் வைப்பீங்களா அப்படின்னு கேட்டா, எப்பொழுதெல்லாம் நீங்கள் ரெண்டகம் செய்கிறீர்களோ இல்லையா, இவரை பத்தி அவர்கிட்ட பேசுறது, அவரை பத்தி இவர்கிட்ட பேசுறது, இவர்கிட்ட பேசி இருந்துங்க சிண்டு முடிச்சு விடுறோமோ, வசனம் சொல்லுது அதுதான் என்னதுங்க? பில்லி சூனிய பாவம்னு சொல்லுது. சரிங்களான்னு பார்த்துங்க.
ரைட்டா? அப்படி செஞ்சீங்கன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறீங்க. நீங்க தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் உங்களை கெடுப்பார். வசனம் சொல்லுதுங்க. நீங்க எப்பவுமே கவனமா இருக்கணும். சபையில மாத்திரம் என்னதுங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ரெண்டகம் பண்ற வேலை செய்யக்கூடாதுங்க. பெரும் ஆபத்து. எதா இருந்தாலும் என்னதுங்க, நேரடியா பேசிடணும். தப்போ ரைட்டோ என்ன பண்ணுங்க, நேரடியா பேசிடணும். இல்லையா சைலண்டா இருந்துக்கணும். ரைட்டா? நான் ஒரு தப்பு பண்ணா நீங்க என்ன பண்ணுங்க, என்கிட்ட வந்து பேசணும். இல்லையா? எப்பொழுது நாம் ரெண்டகம் பண்றோமோ அங்க என்ன ஆயிடுதுங்க, வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறீங்க. நீங்க தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் வேதம் சொல்லுகிறது தேவன் உங்களை கெடுப்பார். தேவன் அப்படிலாம் செய்வாராங்க? செய்வேன்றார். ஏன்னா இது என்னுடைய ஆலயம், என்னுடைய சபைன்றார். என்னுடைய சபை மேல நீ கை வச்சா நடந்துங்க, நான் வருவேன். நம்ம எல்லாரும் வாடகை வீட்டில் இருந்திருப்போம். ரைட்டா? சில ஓனருங்களாம் இருந்திருப்பாங்க. ஆணி எடுத்து ஒரே அடிச்சானுதுங்க, ஒரே ஒரு அடி அடிச்சானுதுங்க, டக்குன்னு வந்துடுவாரு. என்ன சவுண்டு கேட்குது, என்ன பண்ணுறீங்க? நான் ஏற்கனவே சொன்னல ஆணியில் அடிக்கக்கூடாதுன்னு. அப்போது அந்த வீட்டின் மீது அவருக்கு என்னதுங்க, ஒரு பெரிய அக்கறை இருக்குது. தன்னோட வீட்டை பாதுகாக்கணும் ஒரு அக்கறை இருக்குது. அந்த அக்கறை யாருக்கு இருக்குதுங்க? தேவனுக்கு இருக்குது. அப்போது நம்ம கவனமாக இருக்கணும். ரெண்டகம் செய்யக்கூடாது, புறம் பேசக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, ரொம்ப தெளிவாக பேசுறார். நீங்கள் தேவன் அவனுடைய வாசிங்க அந்த வசனத்தை. இரண்டகம் பண்ணுதல். அங்க போயிடுங்க, 1 கொரிந்தியர் போயிடுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். இங்க இந்த நீங்களே என்கிற வார்த்தை பல சமயங்கள் எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறதுனா, நம்முடைய சரீரம், நாம ஒரு ஆள், அந்த சிங்கிள் ஆள் தான் நீங்கள்னு புரிஞ்சுக்கிறாங்க. மரியாதை இல்லை இல்லை இல்லை, அந்த குரூப்பை பற்றி பேசுகிறார். கொரிந்து சபையாரை பற்றி இருந்தீங்க பேசுகிறார். அப்போ நமக்குள்ள தேவன் வாசம் செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டால், அதற்கு நம்ம வேற வசனம் படிக்கணும். இல்லையா? எப்பொழுதுமே கருத்து கரெக்டாக இருக்கலாம், வசனத்தை மாற்றினதுங்க புரட்டக்கூடாது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் இப்போ படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிற பொழுது, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? இப்ப பாருங்க, உங்களுடைய சரீரம் பாடி கிட்ட வந்துட்டார். 3:16 நீங்க என்ன சொல்ல முடியாதுங்க, சரீரம்னு சொல்ல முடியாது, நீங்களே என்று அந்த குழுவை பார்த்து சொல்கிறார். இப்ப சொல்றாரு, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செயலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்போ உங்களுடைய சரீரம் என்னதுங்க, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஆலயத்தை நீங்க என்ன பண்ண முடியாதுங்க, உங்களுடைய இச்சைக்காக நீங்கள் பயன்படுத்த முடியாது. அடுத்த வசனத்துல, நீங்கள் கிரயத்துக்கு உள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்படி ஒரு உபதேசம் இருக்குங்க இன்னைக்கு உலகத்துல. என்னதுங்க, நம்முடைய மனசு கரெக்டா இருந்தா போறோம், சரீரத்துக்கு சில குறைபாடுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் தேவன் கண்டுக்க மாட்டாரு. இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க. இந்த சரீரத்தில் என்னதுங்க, இல்லையா? இங்கே வேசித்தனம் மாத்திரம் பேசுகிறது. நீதிமொழிகள் ஆசிரியர் இப்படியும் பேசுகிறார். கரெக்டு தானே? நீதிமொழிகளில் வாசிக்கிற பொழுது, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிற பொழுது, இது எல்லாம் சரீரத்தை வைத்து செய்வது. 6:16
6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் இருக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், மேட்டிமையான கண், பொய்நாவு, பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், சகோதரருக்குள்ளே இருந்தீங்க விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ரைட்டா? அப்போ இந்த சரீரத்தை வச்சு வேசித்தனம் மட்டும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்? உஷாரா இருப்போம். அங்கே கூட என்னதுங்க, நான் வேசித்தனம்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, ஆனா மேட்டுமையான கண் எனக்கு இருக்குது, பொய் நாவு என்கிட்ட இருக்குது, ஆலோசனை பண்ணிக்க இருதயம் என்னதுங்க என்கிட்ட இருக்குது அப்படின்னா இதுவும் பாவம் தான். அப்போ 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிற பொழுது அது கொரிந்து சபையாரை பேசுகிறது. 1க்கும் மேற்பட்ட அந்த சபையை பேசுகிறது. அந்த வசனத்தை என்ன அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன சொல்லக்கூடாதுங்க, நாம யாருங்க, தேவனுடைய ஆலயம் அப்படின்னு பேசக்கூடாது. அங்க சொல்லுவது 1க்கும் மேற்பட்ட அந்த கொரிந்து சபையாரை பார்த்து, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், நீங்க என்ன பண்ணாதீங்க, தேவனுடைய ஆலயத்தை கெடுக்காதீங்க, நீங்க தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார், கவனமா இருங்க அப்படின்னு பேசுறாரு. ஏன்னா அங்க என்னதுங்க, பிரிவினைகள் இருந்துச்சு. மாறி மாறி என்ன பண்ணாங்க, குரூப் சேர்ந்துட்டாங்க. குரூப் சேர்ந்து என்ன பண்ணாங்க, மாறி மாறி என்னதுங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா? அப்போ எப்பொழுதுமே குறை இருந்தால் என்ன பண்ணுங்க, நேரம் சொல்லணும். நேரம் சொல்லிட்டா என்னதுங்க, முடிஞ்சு போச்சு. எஸ் நோ என்ன வேணாலும் பேசலாம். கரெக்டா? அதே மாதிரி அப்போ சரீரத்தில் இப்போ இருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா, வேதம் சொல்லுது, உங்கள் சரீரம் என்பது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்குது. நீங்க என்ன பண்ண முடியாதுங்க, உங்க இஷ்டத்துக்கு உங்களுடைய சரீரத்தை பயன்படுத்த முடியாது. நேரம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு சித்தமாக இருந்துங்க, நம்ம தொடர்ந்துருந்துங்க இந்த பாடங்களை படிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.